அனைத்து விதமான புகழும் புகழ்ச்சியும் இந்த அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த ஏகநாயகனுக்கு உரித்தாகட்டுமாக என்று கூறி, அந்த ஏகநாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஏகத்துவத்தை பின்பற்றி வாழ்ந்த ஒவ்வொருவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரும் மீதும் இன்றென்றும் நிரந்தரமாக கூறி என்னுடைய ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை சார்ந்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு அறியாத புறத்திலிருந்து கிடைக்கும் என்கிற இந்த விஷயத்தை தான் நேற்று நாம் கொண்டாடிய ஹஜ் பெருநாளுடைய நினைவாக நாம் பார்க்கின்றோம். இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம். இந்த ஹஜ்ஜுக்குரிய எல்லா கிரிகைகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்த அந்த சாதாரண காரியங்களை இறைவன் வணக்கமாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் கூட இப்ராஹிம் நபியை பின்பற்ற சொல்லி நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கின்றான். இப்படி அந்த மனிதரை, அந்த இறை தூதரை பின்பற்ற சொல்வதற்கும் அவரை இறைவன் நான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்வதற்கும் மிக முக்கிய காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரை நேசிக்கின்றானோ, யாரை விரும்புகின்றானோ அவர்களை அதிகமான சோதனைக்கு உள்ளாக்குவான். அப்படி சோதிக்கும் பொழுது யார் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, சகிப்புத்தன்மையோடு அதை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களை இறைவன் மிகவும் நேசிக்கின்றான். அவருடைய இந்த சோதனையிலேயே கடைசி வரை விட்டுவிடாமல் தன்னுடைய உதவியை அறியாத புறத்திலிருந்து வழங்கி காப்பாற்றுவான். இது எல்லா நபிமார்களுக்கும் இப்படியான சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி கட்டத்துல காப்பாற்றி இருக்கின்றான். அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஈமான்ல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட பரீட்சையை வைத்தாலும் அந்த பரீட்சையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. எந்த ஒன்றை இறைவன் கட்டளையிட்டாலும் அது குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்ப மாட்டாங்க. செவியுற்றேன் கட்டுப்பட்டேன், அவ்வளவுதான், கட்டுப்பட்டு போயிடுவாங்க. எல்லா நபிமாருடைய வாழ்க்கையிலும் இப்படியான பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படிதான் அனைத்து மக்களையும் சோதிப்பான். இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த எண்டுல முடிவுல கொண்டாந்து நிறுத்துறாங்க. இதற்கப்புறம் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்று மனிதர்கள் சொல்லும் பொழுது மூசா நபி மட்டும் சொன்னார்கள், இல்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அவன் நமக்கு வழி காட்டுவான். இப்படிதான் ஒரு உண்மை இறை நம்பிக்கையாளருடைய எண்ணம் இருக்க வேண்டும். தனக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது இப்படியான உறுதியை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அவன் நமக்கு வழிகாட்டுவான் என்று வாயலோடு சொல்லல, மனதார சொன்னார்கள். அந்த உள்ளம் உறுதியோடு சொன்னார்கள். கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன மாதிரியான அற்புதத்தை நிகழ்த்த போகின்றான் என்று மூசா நபிக்கும் தெரியாது, கூட இருந்த மக்களுக்கும் தெரியாது. அல்லாஹ் சொன்னான், நபியே உங்களுடைய கைத்தடியால் கடல் மீது அடிங்கன்னு சொன்னான். அது 2 பிளவுகளாக பிரிந்து பாறைகளின் துண்டுகளாக மாறியது. ஒரு மலை மாதிரி, கருங்கல் மாதிரி ஆயிடுச்சு அந்த கடல். அல்லாஹ் அதுல பாதை ஏற்படுத்தி நம்பிக்கை கொண்ட மக்களை காப்பாற்றினான். இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கணும். இப்ராஹிம் நபின்னு வந்துட்டோம்னு சொன்னா ஒருபடி மேல அவங்க கடைசி வரைக்கும் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நம்பிக்கை இழக்காம கேட்கிறாங்க, உறுதியை கேட்கிறாங்க, இறைவா எனக்கு ஒரு வாரிசை ஏற்படுத்து, எனக்கு ஒரு மகனை வழங்கு. நம்மளா இருந்தா ஒரு 5 வருஷம் கேட்போம், ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துல நம்பிக்கை குறைஞ்சிரும். 10 வருஷம் ஆயிட்டுன்னா இனிமே வாய்ப்பு இல்லை அப்படி முடிவெடுத்துருவோம். ஆனா இப்ராஹிம் நபி அவங்க அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் உறுதி, அந்த பிரார்த்தனையை அவங்க கடைசி காலம் வரைக்கும் நிப்பாட்டல. எந்த அளவிற்கு அது கடைசி காலம் சொன்னா, அவர்களுக்கு மகன் குறித்து நற்செய்தி சொல்வதற்காக மலக்குமார்கள் வந்து சொல்றாங்க, இப்ராஹிமே உங்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற 2 ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் உங்களுக்கு வாரிசாக தேர்ந்தெடுத்திருக்கின்றான், உங்களுக்கு குழந்தையா பிறக்க போறாங்கன்னு சொல்லும் பொழுது இப்ராஹிம் நபியுடைய மனைவி கேட்கிறாங்க,
கை தட்டி சிரித்து கொண்டு கேட்கிறாங்க, நான் கிழவியான பிறகு எனக்கு குழந்தை பிறக்குமா? இப்ராஹிம் நபி கிழவன் ஆயிட்டாங்க. இந்த இடத்துல என்ன பார்க்க சொன்னா, அவங்களுடைய ஈமான் உறுதி, அல்லாஹ்வை எந்த அளவிற்கு சார்ந்து இருந்தார்கள், அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த அளவுக்கு நம்பிக்கை தளராம இருந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்குறான் பரிசு? கடைசி காலகட்டத்துல, வயோதிக காலகட்டத்துல, மனிதனுடைய அறிவால் முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில கூட அழகான சாலிகான பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். கடைசி வரைக்கும் சோதிச்சான், கைவிடல. அறியாத புறத்துல இருந்து அழகான அருள்கூட அல்லாஹ் வழங்கினான் இப்ராஹிம் நபி. அந்த குழந்தைய அறுக்க சொல்றான். இப்ராஹிம் நபி கொஞ்சம் கூட யோசிக்கல, துணிஞ்சிட்டாங்க அறுக்கிறதுக்கு. அறுக்கிறதுக்கு போயிட்டாங்க, அல்லாஹ் தடுத்து நிறுத்துறான். இப்ராஹிமே, நீங்கள் உங்கள் மகனை அறுக்க தேவையில்லை, அதற்கு பதிலாக இந்த பழிப்பு நாணியா இருங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் உன்னது ஒரு ஆட்டை இறக்குறான். இன்றைக்கு நாம ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து குர்பானிடுறோம். யாருமே இல்லாத பாலைவனத்தை கொண்டு பிள்ளைங்க மனைவி விட்டுருவாங்க சொல்றான்ல. அந்த பச்சை உடம்புக்கார அந்த பெண்மணியும் பச்சினம் குழந்தையை கொண்டு போய் பாலைவனத்தை விடுறாங்க. அல்லாஹ் எப்படி உதவி செய்ய போறான்னு இப்ராஹிம் நபிக்கு தெரியாது, எப்படியும் உதவி செய்வான் என்ற நம்பிக்கையில கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. அப்படி இருக்கணும் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை. ஒரு உண்மையான முஸ்லிமுடைய மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மை எந்த விதத்திலும் கைவிட்டு விட மாட்டான், கடைசி சந்தர்ப்பத்தில் நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அல்லாஹ்வை யார் நம்பிக்கை கொண்டு, உறுதியான நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் மீது சார்ந்து அல்லாஹ் மீது பொறுப்பை சாட்டுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டான். அல்லாஹ்வால் முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிறப்பித்து வைப்பதற்கு இத்தனை மாதிரியான காரியங்கள் இருக்கிறது. அவ்வளவு பரீட்சையிலையும் வெற்றி பெற்றுட்டாங்க. ஒரு மனிதரை பார்த்து, ஒரு இறை தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, உற்ற நண்பனாக இவரை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ராஹிமுடைய தியாகம் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்லித்தாலும் அவர் உறுதியா இருந்தாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வந்துடும், இது நபிமார்களுக்கு பொருந்தும். நபிமார்கள் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடியவங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வரும், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்கூடாக பார்த்தவர்கள். அப்ப அவங்களால இது முடியும், அவங்களுக்கு சாத்தியம். சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இது சாத்தியமாகும்? அல்லாஹ் நமக்கும் இப்படி உதவுவான் என்பதை எப்படி நம்புறது என்ற கேள்வி ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் நமக்கு வரலாம். நபிகள் நாயகம் அவங்க இது குறித்து சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் ஒரு காட்டு பகுதியில் நின்றுகிட்டு இருக்கிறாரு. அங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் என்ன கேட்குது சொன்னா, ஒரு மனிதனுடைய பெயர் குறித்து அவருடைய தோட்டத்திற்கு சென்று மழை பொழிவிக்க வேண்டும் என்பதாக மேகங்கள் பேசிக் கொள்கிறது. இதை பார்த்த அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு, என்ன மேகம் பேசுது, எப்படி இது நடக்குது என்று சொல்லி அந்த மேகம் சற்று நேரத்தில் மழை பொழிய ஆரம்பிக்கிறது. அந்த மழை நீரெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்திற்கு ஓடையாக மாறி போய்கிட்டு இருக்குது. இவர் அந்த தண்ணீர் ஊற்றுகளை பின்பற்றி போறாரு. கடைசியில ஒரு கொல்லைக்கு, ஒரு பெரிய தோப்புக்கு போய் அந்த தண்ணீர் எல்லாம் பாயுது. அந்த தோப்பினுள் ஒரு மனிதர் என்று மண்ணை சரி செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அவரிடத்துல போய் இந்த மனிதர் கேட்கிறார், உங்க பேர் என்ன? அவர் தன்னுடைய பெயரை சொல்லிட்டு, எதற்காக கேட்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது, மேக கூட்டங்கள் உங்களை பற்றி பேசிக்கொண்டன, உங்களுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் புகட்ட சொல்லி பேசிக்கொண்டன, அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க என்ன செய்யறீங்க? மேகமே பேசிக்கொண்டு உங்க தோட்டத்துல மழை பெய்கிற அளவுக்கு உங்கள்ட்ட என்ன சிறந்த காரியம் இருக்கிறது என்று அந்த மனிதர் கேள்வி கேட்கும் பொழுது, அந்த மனிதர் சொல்றார், நான் என்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் முதலீடு போடுற தொழில் செய்யறேன், ஆனா இதுல மனிதர்களை நான் நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா அல்லாஹ்வை சார்ந்து நான் தொழில் செய்யறேன், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு தொழில் செய்யறேன். இந்த தொழிலை எனக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யறான். இந்த பரக்கத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து நான் 3 பங்கு வைக்கிறேன். ஒரு பங்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்களுடைய தேவைக்காக, 2வது பங்கு என்னுடைய தோப்பை சரி செய்வதற்காக, முதலீடுக்காக, 3வது பங்கு ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காக நான் கொடுத்து விடுவேன். இப்படி தன்னுடைய வருமானத்தை 3 பங்குகளாக பிரித்து அந்த மனிதன் இப்படி செய்யக்கூடிய அந்த செயலை சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொள்கிறார், இந்த மனிதன் அல்லாஹ்வை சார்ந்து ஒரு நல்ல சாலிகான மனிதனா இருக்கிறதுனால
அவருக்கு வானத்திலிருந்து அவர் பெயர் குறிப்பிட்டு மழை பெய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றான் என்கிற செய்தி இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. அது மட்டும் அல்லாம ஒரு ஒரு மனிதர் ஜூரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இவர் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு சாலிகான மனிதரா இருக்கிறார், தொழுகையாளியா இருக்கிறார், தொழுகையில ரொம்ப விருப்பப்பட்டு தொழக்கூடியவரா இருக்கிறார். இவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயார் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதே அவர் கவனிக்கிற, தொழுதுகிட்டே இருக்கிறார். அவங்க கோவப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிடுறாங்க, சாபம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு விபச்சாரியை நீ சந்திக்காத வரைக்கும் அல்லாஹ் உனக்கு மரணத்தை கொடுத்து விடக்கூடாது என்று ஒரு சாபத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு காலகட்டம் வருகிறது, அந்த மனிதனிடத்தில் ஒரு பெண் வந்து அவரை தவறான காரியத்துக்கு அழைக்கிறாள். அப்பொழுது இவர் நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், நான் உன்னோடு அப்படிப்பட்ட காரியத்தில் இணங்க மாட்டேன் என்று மறுக்கிறார். அந்த பெண் கேட்கிறார், நான் இவ்வளவு அழகான பெண்ணா இருந்தும் உன்னை தவறான காரியத்திற்கு அழைத்தும் நீ வர மறுக்கிறாயா என்று பேசிவிட்டு இவனை எப்படியாவது ஒரு வம்புல இழுத்து விடணும்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன செய்யறா, வேறு ஒரு ஆடு மேய்ப்பாளனையோட போய் ஒரு தவறான காரியத்தை செய்து அதன் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வருகிறார். அவர் ஊர் மக்களை சந்திக்கிறார். அப்ப இந்த மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். அப்ப அந்த மக்கள்கிட்ட போய் நியாயம் கேட்கிறார், இவர் என்னை தவறான காரியத்தின் மூலமாக என்னை கெடுத்து விட்டார் என்று அவர் மீது குற்றம் சுமத்துகிறாள். அப்ப அங்கிருந்து ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சகோதரருடைய வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. தொழுது முடித்த பிறகு இவரை அடிப்பதற்காக நெருங்குகிறாங்க. அப்ப அந்த மனிதர் கேட்கிறார், என்ன எதற்காக அடிக்கிறீங்க, ஏன் அடிக்க வரீங்க, என்ன காரணம்? அப்படி கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க, அந்த பெண்ணிட்ட சொல்றாங்க, இந்த பெண்ணை பார், இவனை நீ வந்து கெடுத்து நாசமாக்கிட்ட, அதுக்கு என்ன ஆதாரம்? இந்த குழந்தை தான் ஆதாரம். இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? ஒரு பெண் வந்து இப்படி சொல்லும் பொழுது, ஒரு பெண் தானா முன் வந்து என்னை இவன் தான் கற்பழிச்சான், இவனாலதான் நான் புள்ள உண்டான அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் என்ன செய்ய முடியும் ஒரு மனிதனால்? அவர் சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு அப்படியே 2 ரக்காய் தொழுகிறார். தொழுது அல்லா இடத்துல உதவி தேடிட்டு அந்த பெண் அருகில போய் அந்த குழந்தையினோட தலையை கையை வச்சு தடவுறாரு. தடவிட்டு கேட்கிறாரு, ஓ குழந்தையே, உன் தகப்பன் யார் அப்படின்னு கேட்டோம்னா அந்த குழந்தை பதில் சொல்லுது, இதோ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறானே அந்த ஆடு மேய்ப்பாளன் தான் என்னுடைய தகப்பன். சொன்ன ஊர் மக்கள்லாம் பயந்துட்டாங்க, ஆச்சரியப்பட்டுட்டாங்க, கவலைக்கு உள்ளாயிட்டாங்க. சூரஜே, உங்களுக்கு நாங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் வீட்டை கட்டி தருகின்றோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீங்க எந்த கல்லு மண்ணை இடிச்சு வீட்டை தரமட்டமாக்குறீங்களோ அதே பொருளாக கட்டி கொடுக்க போதும் என்று சொன்ன இந்த சம்பவம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், தாய் சபிச்சாங்க, அதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தான். இருந்தாலும் அந்த சாலிகான மனிதரை அல்லாஹ் ஒரு அற்புதத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தினான், காப்பாற்றினான். குழந்தை பேசுமா? குழந்தை பேசுனது உலக அதிசயம். யார் பேசுனா? குழந்தையா இருக்கும்போது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரியமுடைய வயிற்றுல ஆண் துணி இல்லாமல் அல்லாஹ் பிறக்க வச்சான். அப்ப அந்த மக்கள் எல்லாம் அவர்களை தப்பான பேர் சூட்டினாங்க. அதற்காக வேண்டி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களிடத்துல பேசினாங்க, நான் இறை தூதர்னு சொன்னாங்க. அப்ப இது இறை தூதருக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் யாருக்கு தர்றான்? அல்லாஹை வணங்கக்கூடிய ஒரு சாலிகான நல்ல மனிதருக்கு அவருடைய இக்கட்டான நிலையில அல்லாஹ் அவரை காப்பாற்றக்கூடிய சம்பவத்தை பார்க்கணும். இவர் யாரு கிடையாது, ஒரு நபி கிடையாது, நபி தோழர் கிடையாது, ஒரு சாதாரண மனிதன், அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட பணி செய்யக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண். இந்த கருப்பு நிற பெண் வரும் பொழுதெல்லாம் ஒரு வாசகத்தை சொல்லிட்டே வருவாங்க, தோல் பெட்டகத்தை பெற்றுக் கொடுத்த இறைவனுக்கு எல்லா புகழுங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லிட்டு வருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அது என்ன வாசகம், எதுக்காக சொல்ற அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் ஒரு எஜமான் இடத்துல வேலை செஞ்சேன், அந்த எஜமானுடைய மகளுக்கு திருமணம், எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, என்னையும் அந்த பெண்ணை வீட்டுல விட்டுட்டு பொருட்கள் வாங்குறதுக்காக கடை வீதிக்கு போயிட்டாங்க. அந்த பெண்ணு குளிப்பதற்காக தன்னுடைய தோல் பெட்டகத்தை கட்டி மேல வச்சுட்டு குளிக்க போனாங்க. இந்த நேரத்துல ஒரு பருந்து வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இப்ப எஜமான வீட்டுல இருந்து எல்லாம் வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்து என்னிட்ட கேட்கிறாங்க, எங்க அந்த ஆபரணம் எங்க, தோல் பெட்டகை எங்க என்று கேட்கும் பொழுது
நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், நான் இதற்கு ஆசைப்பட மாட்டேன், அப்படி திருடக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னு இந்த பெண்மணி சொல்றாங்க. இருந்தாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா 2 பேர் தான் இருக்கிறீங்க, ஒரேவருக்கு பொருளை காணும் சொன்னா அவரை எடுத்து வச்சுப்பாரா, அப்ப இன்னொரு ஆள் தான் குற்றவாளி என்று சொல்லி அந்த பெண்ணை குற்றம் சாட்டுறாங்க. ரொம்ப மானபங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு இழிவுபடுத்துறாங்க. கடைசி நேரத்துல மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பெண்ணை நடு ரோட்ல நிப்பாட்டி வச்சு ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அந்த பெண்ணுடைய ஆடையை களையக்கூடிய அளவிற்கு ஒருவர் நெருங்குகின்றார். அந்த நேரத்துல அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்துல உதவி தேடுறான். அப்ப பாருங்க, ஒரு அல்லாஹ் நிகழ்த்துற அற்புதத்தை. வானத்திலிருந்து ஒரு பருந்து பறந்து வருகிறது. அது தன்னுடைய வாயில அந்த தோள்பெட்டை அந்த ஆபரணத்தை சுமந்து கொண்டு கூட்டத்துக்கு மத்தியில போட்டுருச்சு. இந்த செய்தியை தான் அந்த பெண்மணி ஆயிஷா சொல்றாங்க, இந்த மாதிரி என்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அப்ப இந்த நபிமார்களுடைய விஷயங்களை நாம பார்க்கும் பொழுது, இது அல்லாஹ் நபிமார்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அற்புதமா, அவர்களுக்கு மட்டும்தான் அப்படி ஏற்படுத்துவானா என்று கேட்டால், யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை உண்மையாக நம்பி இருக்கிறார்களோ, அல்லாஹ் நம்முடைய காரியங்களை யார் அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுகின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறார். இப்ராஹிம் நபியுடைய தனி சிறப்பு என்னன்னு சொன்னா, அவங்க அல்லாஹ்வை சார்ந்திருப்பாங்க, அல்லாஹ் மீது அதிக நம்பிக்கை கொண்டவா இருப்பாங்க. அவங்களுடைய அனைத்து காரியங்களும் அல்லாஹ் இடத்துல பொறுப்பு சாட்டக்கூடியவங்க இப்ராஹிம் நபி இருப்பாங்க. அப்ப இப்ராஹிம் நபி மாத்திரமல்ல, யாராக இருந்தாலும், உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிதான், நாம நம்முடைய தொழில்ல, நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய நோய்வாய்ப்பட்ட பிரச்சனைகள்ல, குடும்ப பிரச்சனைகள்ல, பிள்ளைங்க பிரச்சனை இல்ல, மனசு உடைஞ்சிடுறோம், புலம்புறோம், கவலைப்படுறோம். இப்படியே புலம்பி சில பேர் பைத்தியமா கூட போயிடுறாங்க. ஏன்? அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை. ஆனா பள்ளிவாசலுக்கு வருவாங்க, தொழுவாங்க. அந்த தொழுகை அவருடைய இறையச்சத்தை, அல்லாஹ் மீதான நம்பிக்கையை பெரிதுபடுத்திருக்கிறதா, அதிகப்படுத்திருக்காங்க கேட்டாக்கா இருக்காது. அப்ப நாம வெறுமனே வெளிப்படையான முஸ்லிம்களாக, மூமின்களாக இல்லாமல் அல்லாஹ்வை உளப்பூர்வமாக நம்பக்கூடிய மக்களாகவும், அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக நாம் இருந்தோம் சொன்னா, அல்லாஹ் நிச்சயம் நமக்கும் இது மாதிரியான நேரங்களில் கண்டிப்பாக உதவி செய்வான். நாம கூட சில நேரத்துல உணர்ந்திருக்க முடியும், ஒவ்வொருத்தரும் தெரியும். நாம ஒரு இக்கட்டான நேரத்துல அல்லாஹ்விடத்துல மனமுருகி கையேந்து கேட்டிருப்போம். அப்படி கேட்ட பிரார்த்தனை எல்லாம் நமக்கு எப்படி கேட்டோமோ அப்படி அங்கீகரித்து கொடுத்திருப்பான். அதை ஒவ்வொருத்தரும் நாம தனிப்பட்ட முறையில் உணர்ந்திருப்போம். இதே மாதிரி நாம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை சார்ந்திருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் கண்டிப்பாக நிச்சயமாக நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு உண்மை மூமின்களாக, உண்மை இறை விசுவாசிகளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வான் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை மட்டுமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த அமைப்பாக இருப்பதை நான் பார்க்கிறோம். இது பெருமைக்காக நம்ம சொல்லலை, அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும். அல்லாஹ் சொன்ன விஷயங்களையும் நபிகள் நாயகம் சொன்னதில் எது அறிவுபூர்வமானதோ அப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நாம் பின்பற்றுகின்றோம், பிற மக்களுக்கு எடுத்து சொல்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம செய்த பிரச்சாரத்தின் வாயிலாக தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விடவும் அதிகமான ஒரு விழிப்புணர்வு பெற்ற முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஜமாத்தை சார்ந்து இல்லாட்டி கூட வீட்டுல மௌலுது ஓத மாட்டாங்க, ஃபாத்திஹா ஓத மாட்டாங்க, இறந்துட்டா 40, 30, 10 அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தான். கல்வி அறிவுல இந்திய அளவுல பாத்தீங்கன்னு சொன்னா கேரளா முதலிடம். நமக்கு அண்டை மாநிலம் தான் கேரளா. கல்வி விஷயத்தை எடுத்துன்னு சொன்னாக்கா நம்மளை விட ரொம்ப சதவீதத்துல கூட கேரளா மக்கள். ஆனா நீங்க இங்க இருக்க முத்துப்பட்ட தர்காவை பாருங்க, நாகூர் தர்காவை பாருங்க, ஏர்வாடி தர்காவா இருக்கட்டும், இங்க எல்லாம் அதிகமாக யார் வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கேரளா மக்கள் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் கர்நாடகா, ஆந்திராலாம் அப்புறம் தான். கேஎல் போட்ட வண்டி அதிகமான வண்டி வருது. எங்க வருது? அவங்க 2 நோக்கத்துக்கு வர்றாங்க. ஒன்று விடுமுறைகளை சுற்றுலாவாக கழிப்பதற்கும், இன்னொன்று இது மாதிரியான தர்காக்களுக்கு அங்க ஜியாரத் செய்யணும், அங்க தன்னுடைய கோரிக்கையை வைக்கணும்,
என்று சொல்லி சிறுக்கு வைப்பதற்காக வர்றாங்க. அப்ப கல்வியில உயர்ந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு சரியான மார்க்க பிரச்சாரம் கிடைக்காதன் விளைவு இன்றைக்கு அங்க அநேகமான மக்கள் இஸ்லாத்தை விட்டும் ஷிர்க்குக்கு போய் விழுந்து கிடப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில நம்ம பிரச்சாரம் செய்யற காரணத்தினாலதான் இன்றைக்கு எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஷிர்க்குல இருந்து காப்பாத்திருக்கலாம். நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான முஸ்லீமா இருக்கிறோமான்னு கேட்டாக்கா அப்படி சொல்லிட முடியாது. எல்லா மனிதர்கள்ட்டையும் குறை இருக்கும். இருந்தாலும் அல்லாஹ் எதையும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்றானோ, நான் ஒன்றை தவிர அனைத்தையும் நான் நாடியவருக்கு மன்னிப்பேன். சிறுக்கு வச்சுட்டா நபியே நீ சிறுக்கு வச்சாச்சுதான் உன்னுடைய அனைத்து நல்லறங்களும் அழிஞ்சிடும். அப்ப சிறுக்கு அல்லாஹ் ரொம்ப படு பயங்கரமா எதிர்க்கிறான். இணை கற்பிப்பதை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். அது பெரிய அநியாயமான செயல் அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த மாதிரி சிறுக்குல இருந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த ஜமாத் செய்வதை நீங்க எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. அதன் அடிப்படையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நம்ம மர்கஸுடைய மேல்தளத்துல பேச்சாளர்களை உருவாக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு நடத்த இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுல நீங்க அமைப்பு சார்ந்தெல்லாம் பார்க்காம நாம இந்த மார்க்கத்தை விளங்கிக்கணும், பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்துல வயசு வரம்லாம் கிடையாது. உங்களுக்கு பேச தெரியற அளவுக்கு இருந்தா போதும். இதுல வயது வரம்லாம் கிடையாது. தாராளமாக கலந்து கொள்ளலாம். இது கிளையின் சார்பான ஒரு அறிவிப்பாகவும், அதே மாதிரி இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கு நம்ம இந்த மைக் இருக்கிறனால தான் நான் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கேட்குது. மைக் இல்லைன்னா நான் ரொம்ப அதிகமா சத்தம் போட்டு பேசணும். இது ஹால்ங்கிறதுனால ஓகே. இப்ப வெளியில போறோம், நம்ம ஒரு தெருப்புனை பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னா அதுக்கு இன்னும் கூடுதலான சப்தம் தேவை. அப்ப கிளையின் சார்பாக ஒரு மெகாபோன் வாங்குவதற்காண்டி உங்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 17,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த காரியத்துக்காக வேண்டி உங்களால் முடிந்தால் பொருளாதாரத்தை தர்மம் செய்யுங்க. இந்த தர்ம விஷயத்துல அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு செயல் தர்மம். அல்லாஹ் நம்ம மீது கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கெட்ட செயலின் காரணமாக நம்ம மீது அல்லாஹ் கோபமா இருப்பான். அந்த கோபத்தை அல்லாஹ் நம்ம மீது இருக்கக்கூடிய அந்த கடும் கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு நெருப்பு மேல எப்படி தண்ணி ஊத்துனா அந்த நெருப்பு அணைஞ்சிருமோ, அது மாதிரி நம்ம மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த கோபத்தை தணிக்கக்கூடிய காரியமாக தர்மம் இருக்குத ரசூலா சொல்லி தராங்க. அதே மாதிரி தர்மம் குறித்து ரசூலா அதிகமா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பேரித்தமிழத்தின் ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்ப நரகத்திலிருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் சொன்னா நீங்க தர்மம் செஞ்சா போதும். இந்த தர்மம் என்ன என்பது அவ்வளவு சிறந்த ஒரு காரியமாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது. நீங்க பார்க்கலாம், எந்த ஒரு வணக்க வழிபாடா இருந்தாலும் தர்மத்தை சேர்த்துதான் வரும். அப்ப இந்த தர்மம் என்பதை நீங்க அலட்சியமா கிடையாது. எப்போதும் உங்களுக்கு இதே வேலையா இருக்குது, காசு கேட்கறாங்க, வசூல் பண்றாங்க அப்படின்னு நினைக்காம அந்த காரியம் சரியான காரியமான சீர்தூக்கி பாருங்க. உங்களுடைய சார்பா நீங்க 1000 ரூபாய் கொடுக்க முடியலாம் கூட, என்னால 50 ரூபாய் கொடுக்க முடியும், நான் ஒரு 100 ரூபாய் தர்றேன், இந்த சொந்தக்காரனோட வசூல் பண்ணி ஒரு 500 ரூபாய் தர்றேன், அப்படி கொடுத்தால் கூட வாங்கி கொள்வதற்கு நிர்வாகம் தயாரா இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு தாவாக்காக வேண்டி இந்த உதவியை கேட்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய நன்மக்களாகவும், அல்லாஹ்வை உண்மையாக முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய நன்மக்களாகவும், இந்த மார்க்கத்தின்படி வாழ்ந்து அதிலேயே நிலைத்திருந்து அதிலேயே மரணித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஜிம்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.